பெட்ரா, India's premium still doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். முறைகேடுகள் காரணமாக 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 150 டெண்டர்களை சென்னை மாநகராட்சி அதிரடியாக ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது முதல் பல்வேறு துறைகளில் முறைகேடாக வழங்கப்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்ட குறைந்த மதிப்பிலான சுமார் 150 டெண்டர்களை முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்துள்ளது. இந்த திட்டங்களின் மொத்த மதிப்பு சுமார் 17 கோடி ரூபாய். பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த காலத்தில் வெளியிடப்பட்ட டெண்டர்களை ஆய்வு செய்தபோது பல்வேறு விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. சில டெண்டர்களில் ஒப்பந்ததாரர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை. சிலவற்றில் நேரடியாக குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு மேற்கோள்கள் வழங்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையர் GS சமீரன் தெரிவித்துள்ளார். விதிகளின்படி டெண்டர்கள் குறைந்தபட்சம் 7 நாட்கள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் பல டெண்டர்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை. அவசர கால வெள்ள நிவாரண பணிகள் அல்லது முதலமைச்சர், பிரதமர் நிகழ்ச்சிகளுக்கான அவசர ஏற்பாடுகள் போன்ற சூழ்நிலைகளில் மட்டுமே நேரடி மேற்கோள் நடைமுறை பயன்படுத்தப்பட வேண்டும். வழக்கமான பணிகளுக்கு அதை பயன்படுத்த முடியாது என மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். ரத்து செய்யப்பட்ட டெண்டர்களில் சாலை வெட்டுப் பணிகள், அங்கன்வாடி கட்டடங்கள், பொது கழிப்பிடங்கள், கால்வாய்க்கரை சுவர்கள் உள்ளிட்ட கட்டிடங்களின் இடிப்பு மற்றும் மறு கட்டுமான பணிகள் இடம்பெற்றிருந்தன. எனினும் பணிகள் கைவிடப்படவில்லை. டெண்டர்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் சிறிய அளவிலான பணிகளுக்கு கூட தமிழ்நாடு டெண்டர் இணையதளம் அல்லது ஜெம் தளம் வழியாக திறந்த ஒப்பந்த புள்ளி முறையை கட்டாயமாக பின்பற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒப்பந்ததாரர்களிடம் தள ஆய்வு சான்றிதழ், இயந்திர வசதி சான்றிதழ் போன்றவற்றை முன்தகுதியாக கோருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் நோக்கில் முன்பணம், பாதுகாப்பு வைப்பு மற்றும் வங்கி உத்தரவாதங்கள் அனைத்தும் இனி ஆன்லைன் மூலமாக மட்டுமே பெறப்பட வேண்டும் என்று மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது.